ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷத்தினுடைய பொறியியல் கலந்தாய்வு 22/7/2024 அன்று துவங்கி இருக்கின்றது. முதலில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கலந்தாய்வு அப்படிங்கறத நடைபெற இருக்கின்றது. இந்த கலந்தாய்வு நிறைவுற்ற பிறகுதான் ஜெனரல் கவுன்சிலிங் 29/7/2024 அன்று துவங்க இருக்கின்றது. இப்ப இந்த கவுன்சிலிங்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் நிச்சயம் ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுதுதான் உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வளமானதாக அமையும். நீங்க பள்ளி படிப்புல 10ஆம் வகுப்புலயோ 12ஆம் வகுப்புலயோ பெறக்கூடிய அந்த மதிப்பெண் தான் உயர்கல்வியை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உறுதுணையாக அமையும். ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கல்லூரியும் அந்த கல்லூரியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜ் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதாவது ஒரு கல்லூரியில பொறியியல் படிப்பை நீங்கள் படித்து முடித்து வருகின்ற பொழுது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்காது. எனவே கல்லூரியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மிகுந்த விழிப்புணர்வுடன் நீங்கள் இருக்க வேண்டும். நல்ல கல்லூரியை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த சாய்ஸ். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க டாப் மோஸ்ட் கல்லூரிகளை உங்களுடைய சாய்ஸாக கொடுக்கின்ற பொழுது நிச்சயம் ஒரு நல்ல கல்லூரியில ஒரு நல்ல பாடப்பிரிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். டாப் மோஸ்ட் கல்லூரிகளை உங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வு நிறைவுற்ற பிறகு நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்த 30 கல்லூரிகளை பற்றிய டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கல்லூரிகள் முழுக்க லாஸ்ட் இயர்னுடைய சீட் மேட்ரிக்ஸ்ல எவ்வளவு இடங்கள் இருந்துச்சு, அந்த இடங்களை எவ்வளவு மாணவர்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நிறைவுற்ற பிறகு எவ்வளவு சதவீத இடங்கள் பூர்த்தியாக இருக்கின்றது என்ற அடிப்படையில தான் கல்லூரிகளை வரிசைப்படுத்தி இருக்கின்றோம். அப்ப அந்த லிஸ்ட்ல என்னென்ன கல்லூரிகள் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம். அந்த லிஸ்ட்ல முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 1399 கோட் இருக்கக்கூடிய சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியில ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய சீட் மேட்ரிக்ஸ் நீங்க பாக்குறப்போ 598 இடங்கள் அப்படின்னு இருந்துச்சு. அந்த 598 இடங்கள்ல 553 இடங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நிறைவடைந்து இருக்கின்றது. எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபில் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 92.47% வந்து ஃபில் ஆகியிருக்கின்றது. இரண்டாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 1315 கோட் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இந்த கல்லூரியினுடைய 530 இடங்கள்ல 486 இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பூர்த்தி அடைந்திருக்கின்றது. பர்சன்டேஜ் அப்படின்னு பாக்குறப்ப 91.69% முதல் ரவுண்டிலேயே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 5012 கோட் இருக்கக்கூடிய சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் மூன்றாவதாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 31 இடங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 31 இடங்கள்ல 28 இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டிலேயே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 90.32% பூர்த்தி அடைந்திருக்கின்றது. நான்காவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி MIT. இந்த கல்லூரியில 669 இடங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்துச்சு. அதுல 589 இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 88% நிறைவடைந்திருக்கின்றது. ஐந்தாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ். இந்த கல்லூரியினுடைய 960 இடங்கள்ல 841 இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. சதவீதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 87% பூர்த்தி அடைந்திருக்கின்றது. ஆறாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியினுடைய 549 இடங்கள்ல 449 இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பூர்த்தி அடைந்திருக்கின்றது. சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 81.78%. ஏழாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 5008 கோட் இருக்கக்கூடிய தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கல்லூரி, எய்டட் கல்லூரியும் கூட. இந்த கல்லூரியினுடைய 717 இடங்கள்ல 584 இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. சதவீதம் அப்படின்னு பாக்குறப்ப 81%. இந்த வரிசையில எட்டாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் PSC இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச். ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரி. 2377 என்ற கோட் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய 283 இடங்கள்ல 222 இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டிலேயே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 78.44. 9வது இடத்துல 2006 கோட் இருக்கக்கூடிய PSC காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 992 இடங்கள்ல 752 இடங்கள் நிறைவடைந்திருக்கின்றது. 75.8% இடங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டிலேயே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. 10வதாக இடம்பெறக்கூடிய ஒரு கல்லூரி தான் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய 381 இடங்கள்ல 274 இடங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைவடைந்திருக்கின்றது. சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 71.9% இடங்கள் அப்படிங்கிறது பூர்த்தியாக இருக்கின்றது. அடுத்து 11வது இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரி தான் 2718 கோட் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூர். 943 இடங்கள்ல
ரவுண்ட்ல 593 இடங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைவடைந்திருக்கின்றது. 63.3% இடங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆகியிருக்கின்றது. 12வது இடத்துல 2005 கோட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு அட்டானமஸ் கல்லூரி 652 இடங்கள்ல 408 இடங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நிறைவடைந்திருக்கின்றது. 13வது இடத்துல 1450 கோட் இருக்கக்கூடிய லயோலா ICIM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த கல்லூரியினுடைய 163 இடங்கள்ல 96 இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டிலே நிறைவடைந்திருக்கின்றது. 17வது இடம் பெற்றிருக்கக்கூடிய கல்லூரி தான் RMK இன்ஜினியரிங் காலேஜ். 462 இடங்கள்ல 272 இடங்கள் அப்படிங்கிறது பூர்த்தியாகி இருக்கின்றது. 15வது இடத்துல ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1211 அப்படிங்கிற கோட் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய 1047 இடங்கள்ல 611 இடங்கள் அப்படிங்கிறது முதலாம் ரவுண்டிலேயே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. 16வது இடத்துல 2712 கோட் இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியும் 17வது இடத்துல 2739 கோட் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரியும் 18வது இடத்துல 1219 கோட் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய 500 இடங்கள்ல 265 இடங்கள் முதலாம் ரவுண்டிலேயே ஃபில் ஆகியிருக்கின்றது. 19வது இடத்துல 2722 கோட் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் 20வது இடத்துல 2764 கோட் இருக்கக்கூடிய KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இந்த கல்லூரியினுடைய 530 இடங்கள்ல 243 இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டிலேயே நிறைவடைந்திருக்கின்றது. 21வது இடத்துல யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ACT கேம்பஸ் அந்த கல்லூரி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய 484 இடங்கள்ல 213 இடங்கள் அப்படிங்கிறது நிறைவடைந்திருக்கின்றது. 22வது இடத்துல 2702 கோட் இருக்கக்கூடிய பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியும் 23வது இடத்துல 2025 கோட் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் கல்லூரியும் 24வது இடத்துல கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 கோட் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியும் 25வது இடத்துல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த கல்லூரியும் 26வது இடத்துல ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு அட்டானமஸ் கல்லூரி ராமபுரத்தில் இருக்கக்கூடிய 1304 கோட் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியும் 27வது இடத்துல சேலத்தில் இருக்கக்கூடிய 2615 கோட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த கல்லூரியும் 28வது இடத்துல 1112 கோட் இருக்கக்கூடிய RMD இன்ஜினியரிங் காலேஜ் அந்த கல்லூரியும் 29வது இடத்துல 2711 கோட் இருக்கக்கூடிய கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியும் 30வது இடத்துல பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் கல்லூரியும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய 212 இடங்கள்ல 59 இடங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைவடைந்திருக்கின்றது. மாணவர்களே, இந்த 30 கல்லூரிகளையும் நீங்க உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்லூரிகளை வரிசைப்படுத்துகின்ற பொழுது அந்த கல்லூரியுடைய பெர்ஃபார்மன்ஸையும் லாஸ்ட் இயர் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பார்த்தும் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எவ்வளவு இருக்குது அந்த கல்லூரியினுடைய அங்கீகாரம் குறித்த தகவல்களினுடைய அடிப்படையில நீங்க கல்லூரிகளை வரிசைப்படுத்தி சாய்ஸ் ஃபில்லிங்ல ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயம் ஒரு நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்து வாழ்க்கையிலே வெற்றி அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் முக்கியமான ஒரு டாபிக்ல சந்திக்கலாம்.